Hello friends, welcome to Saapida vanga. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கசூரி மேத்தி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரியா அரைச்சி வச்சிருக்கேன். 10 முந்திரி பருப்பை தண்ணியில ஊற வச்சு அரைச்சி விழுதா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் பன்னீர்ல உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஒன்னா உள்ள சேர்த்துடலாம். பன்னீரை உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்லோவா குக் பண்ணி எடுங்க. பன்னீர் நல்லா குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டா ரோஸ்ட் ஆனா போதும். இப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப நேரம் நம்ம ஆயிலே குக் பண்ணிட்டோம்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பாருங்க பன்னீர்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஏன் தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் முன்னாடி சேர்க்காம இப்போ சேர்க்கிறேன்னா, முன்னாடி எண்ணெய் ரொம்ப சூடா இருந்திருக்கும். நம்ம இந்த பொருட்கள் போட்ட உடனே தீஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த டைம்ல சேர்க்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இப்போ தனியா தூள், கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க கிரேவி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி லேசா கொதி வர டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குதுன்னு. மசாலால இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அதுல ஊத்தின தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இந்த நேரத்துல நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல முந்திரி விழுதும் சேர்க்க போறோம். அதனால நான் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் இதை குக் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பன்னீர், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
பன்னீரை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஸ்லோவா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி விழுது சேர்த்துக்கலாம். முந்திரி விழுது சேர்க்கும் போது கிரேவி ரொம்ப திக்கா வரும், ரிச்சா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். முந்திரி விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க கிரேவி எவ்வளவு திக்கா, பார்க்கவே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்துல நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது கிரேவியில ஒரு சின்னதா ஒரு ஸ்வீட்னஸ் வரும், அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கிரேவியை ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் உடைஞ்சிடாம பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா திக்கா இருக்கு, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பழங்கள்ல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியா கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கசூரி மேத்தி சேர்க்கும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்யற மாதிரி டேஸ்ட் வரும். இங்க வீட்டுல செய்யும் போது கண்டிப்பா இதே மாதிரி செய்யுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொஞ்சமா மேல பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ரிச்சா இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் கிரேவி ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.